சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் விசுவாசி தமிழர்களோடு எதிர்த்து இருக்கிற சாமியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் ராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே கொடுத்தவர்களாயும் பொல்லாங்கு என்னும் அக்னியாஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் எழுங்கள் என்றார் என்பதே. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, உடைய பாடல் புத்தகத்தில் 165வது பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போடாமல் மனசில்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போடாமல் மனசில்லவே, உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, எப்போதும் என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவான், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவான். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவான், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவான். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவான், மரண பள்ளத்தாக்கில்
கீழ்ப்படிந்து இந்த வருடத்தை நாங்கள் நிறைவாக்கத்தை எடுக்கும்படியாக கிருபைதார். உடைய பிள்ளைகளை இருதயங்களுக்குள்ளே ஆழமாய் வசனத்தை எழுதுவீராக. அவருடைய சிந்தனைகளை காணப்படுகிற போராட்டங்களை நீக்கி போடுவீராக. இந்த வார்த்தை எந்த ரூபத்தில் வெளியிடங்களை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய காதுகளுக்குள்ளே உடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் புறப்பட்டு போவதாக. நெருக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வியாகுலங்கள் இவைகளும் நீங்க பிள்ளைகள் விடுதலை பெறும்படியாய் கிருபைதார். உங்களுடைய தயவுள்ள கரங்கள் இந்த பகுதி முழுவதும் ஒப்புக் கொடுக்கும். உடைய வார்த்தை ஆகாய மார்க்கமாய் போகும்போது அதன் மூலமாய் விடுதலை உருவாகட்டும். எந்த ரூபத்தில் ஜனங்கள் கேட்டுக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய அதிசயமான வல்லமை இந்த குடும்பங்களை ஆளுகை செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலே உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நாம் வாழ வேண்டிய, ஒழுங்கு பண்ண வேண்டிய காரியங்களை நம்முடைய மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனமாகிய எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. 2 நாட்கள் இந்த வசனத்தின் பின்னணியத்தை வைத்து நாம் செய்தியை கொடுத்திருக்கிறோம். முதலாவது செய்தி, நம்முடைய ஆலயத்துக்குள்ளே நம்முடைய ஆண்டவருக்கு அந்த வாசஸ்தலத்தை உருவாக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவருடைய ஓய்வு நாளை நாம் ஆயத்தமாய் ஆசரிக்கும்படியாக தீர்மானம் பண்ண வேண்டும். இன்றைக்கு மூன்றாவதாக ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை மத்தியில் நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கே ஒரு ப்ரிப்பரேஷனை, ஒரு ஆயத்தத்தை பற்றி சொல்லப்படும். ஒரு வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கெண்ணையும் எல்லா அக்னியாஸ்திரங்களை அமைக்கப்படத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பவுலப்போஸ்தலன் எபேசு சபைக்கு ஒரு யுத்த களத்தை பற்றி பேசுகிறார். இடத்தின் பிரகாரமாகவே திருச்சபைக்கு ஒரு பெரிய யுத்தம் உண்டு. அது என்ன யுத்தம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலம் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. திருச்சபை எந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சாத்தானும் தன்னுடைய ஆயுதத்தை பயன்படுத்தி அதை நிலையிலே வைப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்பதை அன்றாட வாழ்விலே நாம் பார்க்கிறோம். எல்லா காரியத்துக்கும் பிசாசானவன் அனுமதி கொடுப்பான். ஆனால் திருச்சபை கட்டுவதற்கும் ஆண்டவருடைய ஜீவனுடைய தேவனை ஆராதிப்பதற்கு மாத்திரம்தான் அவன் எல்லா விதத்திலும் தடை பண்ணுவான். நம்ம பார்க்கிறோம், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகள் நான்கும் சேர்ந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை அழித்து போடும்படியாக திட்டம் பண்ணுகிறது. அதற்கு பவுலப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் இந்த யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது. எவைகள் சர்வாயுத வர்க்கங்கள்? இரட்சண்யம் என்ற தலை சீரா,
நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, விசுவாசம் என்னும் கேடகம், வேதவசனமாய் யாவையின் பட்டயம், இவைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு பொல்லாத நேர எல்லா ஆஸ்திரங்கள் அழித்துப் போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகம் என்று சொல்லுகிறார். இவை அனைத்தையும் நாம் பிரயோகிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? கால்களிலே சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆயத்தம் என்னும் பாதரட்சை இல்லாவிட்டால் திருச்சபையானது சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. ஆயத்தம் என்னும் பாதரட்சை இல்லாவிட்டால் நம்முடைய கால்கள் சேதமுற்று போகும். ஆயத்தம் என்னும் பாதரட்சை இல்லாவிட்டால் இந்த தெருவிலே சாலைகளிலே கிடக்கக்கூடிய ஆசுத்தங்கள் நம்முடைய கால்களை ஒட்டிவிடும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு அல்ல, இரத்தத்தோடு அல்ல, நம்முடைய உறவினர்களோடு இல்லை. நம்முடைய யுத்தம் நம்முடைய இரத்தம் ஸ்பந்தங்களோடு அல்ல. ஆனால் எதனோடு யுத்தம் உண்டு? துரைத்தனங்களோடு உண்டு, அதிகாரங்களோடு உண்டு. அது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு உண்டு, வானமண்டல பிரலாதாவின் சேனைகளோடு உண்டு. இது ஒரு திருச்சபை விசுவாசிக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்கணும். நம்ம போராடுகிறது யாரோடு? மனிதர்களோடு அல்ல. மனிதர்களுக்குள் இருந்து நமக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிற, குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற, தனி மனிதனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற, திருச்சபைக்கு விரோதமாய், சமுதாயத்துக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற சாத்தான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய சுயத்திலே நாம் போராடுவோம் என்றால் தோற்று போவோம். அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் பிசாசின் சகல தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க பிராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பிசாசான எல்லா ரூபத்திலும் நமக்கு எதிராக கிரியை செய்வான். அவன் தந்திரமாய் கிரியை செய்வான். ஏதேன் தோட்டத்திலே போனான், ஏவாளை தந்திரமாக வஞ்சித்தான். அதன் விளைவு என்ன? சர்வலோகமும் பாவத்துக்கு அடிமைகளானது. எந்தெந்த இடங்களிலே சாத்தான் போய் அங்கே ஒரு கிரியை செய்கிறானோ மிகவும் தந்திரமாக கிரியை செய்வான். நாம் செய்கிறது யாருன்னே தெரியாது. எவ்வளவு தந்திரமாக கிரியை சமாதானத்தோடு இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் ஒரு சின்ன நூல் கொடுப்பான், முடிஞ்சது. என்ன ஆகும்? ஒரு சின்ன நூல் கொடுத்தா அது அழ ஆரம்பிக்கும். அடுத்தவன அம்மாவுக்கு கோபம் வரும், அப்பாவுக்கு கோபம் வரும். அது அடுத்த நடத்தவே செய்யாது. நம்ம என்ன பண்ணுவோம்? பிள்ளையை போட்டு அடிக்கிறோம். வீட்டில் சமாதானமாக இருக்கிற, நல்ல ஒழுங்காக அமைதியாக போயிட்டு கொண்டிருக்கிற குடும்பத்தில் ஒரு சின்ன பிள்ளையை வைத்து வேலை செய்கிறதை பார்க்க முடியும். அதை போலத்தான் மிகப்பெரிய திருச்சபைகளிலே சாத்தான் எடுக்கிற மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, ரொம்ப அற்பமான ஒரு காரியத்தை ஆரம்பித்து விட்டு முழு சபையும் நாம் குலைத்து விடுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்விலே நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2025ஆம் வருஷம் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே திருச்சபையிலே வளர்ச்சியை காண முடியவில்லை என்று சொன்ன எந்த இடத்திலே சாத்தான் கிரியை செய்திருக்கிறான் என்பதை நாம் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். இதை கண்டுபிடித்தோம் என்று சொன்ன இந்த வருஷத்திலே நாம் ஜெயிக்க போகிறோம், ஜெயிக்க போகிறோம். தொடர்ந்து நான் அதைத்தான் செய்தியாக கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். திருச்சபை வளர்ச்சி காண வேண்டும். அது எவைகளை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். நம்ம ரொம்ப கவனமா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஹெல்மெட் எதுக்கு? ஹெல்மெட் எதுக்கு கொடுக்கிறார்? பைக்ல போகும்போது என்ன பண்ணணும்? ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போடாத எவ்வளோ ஃபைனு? 1500 ரூபாய். இப்போ முன்னாடி மாதிரி எழுதுறதெல்லாம் இல்லை. போனோன்னு என்ன பண்ணுகிறார்கள்? வண்டியை ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, அப்படியே எழுதி விட்டுருவாங்க. 1500 ஃபைனு. எங்க? எதற்காக? ஹெல்மெட் போடவில்லை. ஹெல்மெட் எதற்காக? தலையில் அடிபடக்கூடாது, உயிர் காக்கப்பட வேண்டும். சரீரத்தில் அடிபட்டாலும் தப்பிக்கொள்ளலாம், தலையில அடிபடக்கூடாது. பொல்லாங்க அக்னி ஆஸ்திரங்கள் ஒரு மனிதனுடைய தலையிலே வந்து விழுந்து விடக்கூடாது என்பதற்காக கேடயத்தை வைத்திருந்தாலும் அநேக நேரங்களிலே பொல்லாங்க நேர அக்னி ஆஸ்திரங்கள் நம்முடைய சிந்தனையை சிதறடித்து விடும், சிந்தனையை பாடுபடுத்தி விடும். அதுக்கு தப்பும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவதாக ஹெல்மெட் போட வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்சணியம் தலை சீரா நீதி என்னும் மார்க்கவசம்.
நீதி என்ற மார்க்கவசம் என்று சொன்னால் என்ன? நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே திருமுழுக்கிலே அவரோடு இணைந்து இருக்கிறோம். நீதியாகிய திருமுழுக்கு அப்படிதானே? மத்தேயு 3:15 ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்லுகிறார், இப்படியே எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. நீதி என்ற மார்க்கவசத்தை நாம் தரித்திருக்கிறோம். எப்படி? என்றைக்கு திருமுழுக்கில் ஆண்டவரோடு இணைந்து அவரோடு உடன்படிக்கை செய்தோமோ அன்றைக்கு நாம் யார்? ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கமாகிய நீதி என்ற மார்க்கவசத்தை தரித்து விட்டோம். இப்ப என்ன பண்ணணும்? சாத்தானே அம்பு நம்ம மேல படாமன்னா என்ன பண்ணணும்? அந்த நம்ம மேல போட்டிருக்கிற நீதியாகிய வஸ்திரம் நம்மை பாதுகாக்கும். மூன்றாவதாக, சத்தியம் என்னும் கச்சை எதுக்காக கட்டப்படுகிறது? ஒரு மனிதன் பலசாலியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன சத்தியம் என்னும் கச்சை கட்டணும். என்னுடைய தாத்தா முன்னாடி எல்லாம் வாழை ரயில நாங்க போயிட்டு வரும்போது அவர் 4 குறை மேல தூக்குவார். தூக்கிட்டு ஒரு கயிறு எடுத்து நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு வாழை இலையை வச்சு ஒரு நல்ல கட்டு கட்டுவார். இந்த வாழையுடைய இதை வச்சு கட்டிக்கிட்டு ஒரு ஏணியை கையில் தூக்குவார். தூக்கிட்டு ஒரு குறையை தூக்கி எங்கள் கையில் தலையில் வைப்பார். ரகத்தின் எடுப்பார், 4 எண்ணத்தை மேலே தூக்கி வைப்பார். வைத்து விட்டு அந்த கட்டை நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுவார். ஒன்றில் இந்த நம்முடைய டவல் இருக்கலாம், இல்லைன்னா வாழையிலேருந்து ஒரு கயிறை எடுத்து சுற்றி நல்ல ஒரு கட்டி கட்டுவார். கட்டிட்டு இதை தூக்குவார். ஜம்முன்னு நடந்து போவார். போயிட்டு என்ன பண்ணுவார்? வழியில போய் ஒரு சின்ன கால்வாயை நம்ம கிராஸ் பண்ணணும். நம்ம போக முடியாது. அவர் 4 கோடி தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவார்? அவர் கிராஸ் பண்ணுவார். அங்க மேல நின்றுக்கிட்டு நம்ம கை கொடுப்பார். எங்க ஒரு குறை கொண்டு போகிறவங்கள தாத்தா 4 குறை கொண்டு போகிறது. எதனால? அவர் கட்டி இருக்கிற கட்டு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கட்டு இருக்குவார். இப்போ நம்ம அறையில் கட்டுறது மாதிரி நல்லா பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணும்? இடுப்பு தளர்ந்து போகும். அப்போ என்ன பண்ணும்? இருத்தி ஒரு கட்டு. எதற்காக ஆண்டவர் சத்தியம் என்னும் கச்சையை கொடுக்கிறார்? நம்ம உண்மை பேசணும். பொய் பேசினா என்ன பண்ணும்? வளைஞ்சு குழஞ்சி ஆகணும். ஒரு பொய் சொல்றதை மறைக்கணும்னா எத்தனை பொய் சொல்லணும்? ஒரு பொய் சொல்லிட்ட அது அம்மாட்ட வந்து சொல்ற, எப்படி சொல்ற? அதை மறைக்கிறது 4 பொய் சொல்லணும். அப்படிதானே? அப்படி இருந்தா இல்லையா? ஒரு பிள்ளைய சொல்லிட்ட கிள்ளிட்ட வந்தவொடனே அம்மா கேட்ப, ஏன் கிள்ளுதான் தெரியும். அப்ப என்ன சொல்ற? அவ என்ன கிள்ளுதா, நானும் கிள்ளுது. பொய் தானே உண்டா? ஒரு பொய்யை நாம் மறைப்பதற்காக 4 பொய்யை சேர்த்து கொண்டு வருகிறோம். அப்ப என்ன ஆகும்? இடுப்பு நிக்க முடியாது, நிமிர்ந்து நிக்க முடியாது. அப்ப நான் பொய் சொல்லும் போது எப்பவுமே அடிச்சுட்டு இருக்கு மனசு. எவ்வளவு பொய் சொல்லிட்டான், நிமிர்ந்து நிக்கலாம். என்ன பண்ணணும்? தைரியமா உண்மையை பேசினா எப்படி நிக்கலாம்? நம்ம நிமிர்ந்து நிற்க முடியும். அதுக்குதான் என்ன சொல்லுகிறார்? சத்தியம் என்னும் கச்சை இடத்துல காட்டிக்கொள்ளணும். இது எல்லாம் பண்ணினாலும் சத்ருவானியோட அந்த அக்கினி ஆஸ்திரம் வருது. அக்கினி ஆஸ்திரம் தெரியுமா? ஃபயர் டாக்ஸ் என்று சொல்லப்படுது. நம்ம 16 கோட்டைக்கு எத்தனை போயிருக்கீங்க? போயிருங்களா? ஒரு திறமை இருக்கு. 16 கோட்டை, பழைய கோட்டை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மதில்ல, அந்த மதில் சுவர்ல வைத்திருக்கக்கூடிய திறப்பை பார்த்தீங்கன்னா நேரம் இருக்கு. எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி சரிச்சு கட்டி இருப்பாங்க. இப்படி இருக்கும். அங்க இருந்து எறிகிற அம்பு நேரம் வந்து இங்க இடிச்சு இங்க தான் போடும். அவன் எறிகிறது நேரம் அந்த கிளை பின்னாடி நின்று அம்பைகிறவனுக்கு மேல வராது. ஏன்னா யுத்தம் நடக்கும் போது இவர்கள் அதிலிருந்து மறைந்து அம்பைவார்கள். இங்கிருந்து அம்பு வருகிறது என்று சொல்லி அங்கிருந்து எதிரியானவன் தாக்கும் போது அது சிதறடிக்கப்பட்டு போகும். நேரம் வராது. அதனால சரிச்சு கட்டி இருப்பாங்க. அப்படி இருக்கணும். இப்ப இருந்த பாருங்க, மதில் இருக்கா என்று தெரியவில்லை. எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அது இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு வரணும். அப்பதான் தெரியும். நம்ம ஆண்டவர் எதற்காக மதங்களை கட்டி வைத்திருக்கிறார்? எதற்காக? பொல்லாங்கு நிகர அக்கினியாஸ்திரங்கள் நேர எய்ய மாட்டார். எப்படி எய்வான்? மறைந்திருந்து எய்யும் போது அந்த அம்புக்கு முன்னாடி துணியை வைக்கிறான். துணியை வைத்து மண்ணு நேர முக்கி கொளுத்தி அடிப்பார்கள். என்னன்னா எதிரிகள் பாளையம் அங்கே இருக்கும். இங்க இருந்து அந்த ஃபயர் டாக்ஸ் எடுத்து அடிப்பாங்க. அடிக்கும் போது அந்த பாலை முழுவதும் சுட்டரித்து தள்ளிடும். அதுதான் என்னது? அக்கினி ஆஸ்திரம். இந்த அக்கினி ஆஸ்திரத்தை சாத்தான் ஏறினான். எறியும் போது விசுவாசம் என்னும் கேடகம் பிடிக்கப்பட வேண்டும். எப்படி? அவன் சொல்லுவான், நீ இதோட தொலைஞ்ச அக்கினி ஆஸ்திரம். அப்ப என்ன பண்ணும்? விசுவாசம் கேடகம் என்ன சொல்லும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நோய் ரொம்ப மோசமா இருக்குது. நீங்க சொல்லணும், என் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சகல நோய்களையும்
என்னை விட்டு நீக்கி போட்டார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 84ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சொல்லணும், விசுவாசம் என்னும் கேடகம். புரியுதா? பொல்லாங்கனைகளை எல்லா யாஸ்திரங்களை அவித்து போடும்படியாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்க வேண்டும். அடுத்து என்ன பண்ணணும்? வெட்ட தீர்மத்தை வேத வசனமாகிய ஆவியின் பட்டம் வருவான். விசுவாசம் ஒன்ன நான் இன்னும் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம யுத்தத்துக்கு போக முடியாது. ஜெயகிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? மரித்த நானாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அடுத்து சொல்லுகிறார், திருடம் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வரான், நான் அவர்களுக்கு ஜீவனுண்டாக பரிபூர்ணப்படும் என்று சொன்னார். எல்லா விசுவாசத்தின் வசனத்தை எடுத்து நம்ம வெட்டும் போது சாத்தான் என்ன பண்ணுவான்? அவனுடைய அஸ்திரங்கள் தகர்ந்து போகும். இதெல்லாம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை வேணும். பாதரட்சை இல்லாம இருந்தா நம்ம நிற்கக்கூடிய இடம் ஒருவேளை முட்கள் நிறைந்ததாக இருந்தா இதை அழைத்து தாண்டும் போது நம்ம கால்கள் முள்ளுகளுக்குள்ளே போய்விடும். ஒருவேளை நாம் சரக்கரான இடத்தை நிற்போம் என்று சொன்ன நம்முடைய கால்கள் சறுக்கிவிடும். எனவே நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது, இவை எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்ன எதை செய்யணும்? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தரித்துக் கொண்டுதான் என்ன பண்ணணும்? போகணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? இது ஒருவேளை கடக்கக்கூடிய முள்ளானாலும் சரி, கல்லானாலும் சரி, மனிதனுடைய அசுத்தங்களானாலும் சரி, அவைகள் கால்களிலே ஒட்டாது. இவை ஒட்டாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? நம்ம நின்று ஜெயிக்க முடியும். அது நம்முடைய கால்கள் திடீரென்று அந்த மிதியடி போடாம நம்ம போனா என்ன பண்ணும்? முள்ளு குத்துனா என்ன பண்ணும்? முள்ளு குத்துனா என்ன? காலில் ரத்தம் வரும். முள்ளு குத்துனா கைகாலங்க போகும், அங்கதான் போகும். சாத்தான் எறிகிற அம்பன்னா நம்மை காலி பண்ணி விடும். அதே மாதிரி அசுத்தம் கிடக்கும். இந்த நாய்கள் போடக்கூடிய அசுத்தம் கிடக்கும். கால் வச்சா என்ன ஆகும்? கால் கொள்ளி போகும். ஏன் ஆண்டவர் அவைகளை செய்கிறார்? சும்மா விரதமான செலவு. இத்தகையனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்ன? அவன் சரியாக ஷூ போட்டுக்கொண்டு போக. என்ன ஷூ போட வேண்டும் என்பதை இந்த நாளில் நான் உங்களுக்கு வைக்கும்படியாய் விரும்புகிறேன். எதற்காக ஆண்டவர் ஷூ போட சொல்லுகிறார்? தீங்கு நாளில் எதிர்க்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் என்ன பண்ணணும்? இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய விவிலியத்திலே அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடியாக போட்டுக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறது. விவிலியத்தில் நம்ம தெளிவாக அதை சொல்லப்படுகிறோம். நீங்க தமிழ்ல இதை படிச்சு மற்ற நம்முடைய பைபிளை பார்த்தீங்கன்னா பெரிய குழப்பம் வருது. நான் ரொம்ப நேரம் யோசித்து பார்த்தேன், என்ன ஆண்டவர் இருக்கு சரியான இதனுடைய மீனிங் என்ன என்று தேடும் தமிழ்ல ரொம்ப அழகாக விவிலியத்தில் வைக்கப்பட்டது. அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடியாக போட்டுக் கொள்ள வேண்டும். ஏன் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற மிதியடியை காலில் போட்டுக் கொள்ள வேண்டும்? சமாதானத்தின் சுவிசேஷம் என்ன என்பதை நான் தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியும். இயேசு இந்த உலகத்திலே வாழுகிற காலத்திலே சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்படித்தானே? அது எங்கே சொல்லப்படுகிறது? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், அதிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் சீடர்களுக்கு ஒரு சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்விலே சமாதானம் இழந்து போகிறான் என்று சொன்ன 2 மிக முக்கியமான காரணங்களினாலே ஒரு மனிதன் சமாதானத்தை இழந்து போகிறான். என்னெல்லாம்? ஒன்று பயம், 2வது சந்தேகம். ஒரு மனித வாழ்விலே பயமும் சந்தேகம் வந்துவிட்டால் அவன் குடும்பத்தில் என்ன இருக்காது? சமாதானம் ஓடிப்போம். கர்த்தருடைய வார்த்தை யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய நாளிலே சாயங்கால வேளையிலே சீஷல் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால்
கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். எப்பொழுது சமாதானத்தின் சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு வேண்டும், யூதர்களுக்கு பயந்திருக்கிற நேரத்தில் இயேசு வந்து நின்று பயப்படாதே பயப்படாது உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அப்படிதானே? உண்டா இல்லையா? திருச்சபையானது பயந்து போயிருக்கிற ஜனங்களுக்கு சமாதானத்தை அறிவிக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிறோம் என்று சொன்ன நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு சமாதானத்தின் சுவிசேஷம் நம் மூலமாய் விதைக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தின் சுவிசேஷம் விதைக்கப்பட வேண்டும். இயேசு அறையப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து கல்லறைக்குள்ளிருந்து வெளியே வருகிறார். இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்ததை சீஷர் நம்பவில்லை. அந்த நாள், அந்த வாரத்தின் முதல் நாள் காலையிலே இயேசு உயிர்த்தெழுகிறார். சாயங்காலத்திலே யூதர்களை கொண்டு போடுவார் என்று பயந்தபடியினாலே பூட்டப்பட்ட அறைக்கதவுக்குள்ளே சீடர் உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு பயந்திருப்பாங்க இல்லையா? 3.5 வருஷம் சொன்னார், நான் உங்களோட கூட இருக்கிறேன், பயப்படாதுங்க. இப்ப என்ன ஆச்சு? எல்லாம் முடிச்சு இயேசு மரித்த பின்பு வெளியே தலை காட்ட முடியாது. 3 நாட்களாக அறைக்குள்ளே கிடக்கிறார்கள். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே யூதர்களுக்கு பயந்தபடியினாலே இந்த காரியம் நடைபெற என்ன காரியம்? இந்த சீடர்கள் பயந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? இந்த ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காலம் விருதாவாய் போகிறதில்லை. திருச்சபையானது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறது. நம்முடைய நோக்கம் என்ன? திருச்சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எந்த சுவிசேஷம்? பயத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு பயப்படாதவர்களுக்கு சொல்லத்தக்கதான வார்த்தை திருச்சபையில் புறப்படணும். திருச்சபை புறப்படணும். பயந்து வாய் கொடுத்திருக்கிற குடும்பங்களிலே போய் சொல்லணும், பயப்படாதுங்க. சமீபத்திலே இந்த வாரத்திலே நான் ஒரு தீராத வியாதியோடு அலுவல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு ஆளை பார்க்க போனேன். வீட்டார் எல்லாரும் சொல்லிவிட்டார்கள், கடைசி நாள், இவர்கள் கடைசியில் இருக்கிறார்கள், இனிமேல் வாழவில்லை. போய் பார்த்து ஏவங்கும் தோலுமாகிவிட்டார்கள். ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இந்த நிலைமையில விட்டுவிடக் கூடாது. போனோன்னு அவர்கள் கொடுத்தது என்னன்னா, பயப்படாதுங்க, உலகமெல்லாம் சொல்லும் உங்களுடைய வாழ்வு முடிந்து போய் சென்று, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள். இவைகள் வந்து உங்களை மேற்கொள்ளாது. ஒரு நோயாளிக்கு அதை கொடுத்த பிறகு நான் 1 வாரத்துக்குள்ள அந்த வார்த்தை அவங்களுக்கு கொடுத்த அதனுடைய தாக்கத்தை நான் பார்த்து வந்திருக்கிறேன். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவள் எடுத்து வருகிறதை என் கண்கள் காண்கிறது. உலகமெல்லாம் பொறுத்து, உலகமெல்லாம் சொல்லிவிட்டது, அவருடைய வாழ்வில் முடிவு என்று சொன்னது. ஆனால் இப்பொழுது நான் சொல்லி போய் ஜெபம் பண்ணி கொண்டு அட்வைஸ் எல்லாம் கொடுத்தேன். அவர்கள் இன்றைக்கு அதை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரியும். எப்படி உலகமெல்லாம் சொல்லும் முடிந்து போயிற்று. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சொல்ல வேண்டியது என்ன? பயப்படாதீர்கள். எப்படி இருக்கும்? சமாதானம் கரை புரட்டுவது. நம்ம ஆண்டவர் செய்கிறாரோ இல்லையோ, நம்முடைய வாயில் வரக்கூடிய வார்த்தை சாத்தானுடைய பொல்லாத அக்னியாஸ்திரங்களை விட்டு போடத்தக்கதான நல்ல வார்த்தை புறப்படும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி. முதலாவது, பயந்து போய் இருக்கிற ஜனங்களுக்கு நம்முடைய வாயில் என்ன வார்த்தை? பயப்படாதுன்னு என்று சொல்லுங்க. நம்மளுடைய ஒரு ஆளுக்கு நேரம் போகணும், ஜெபம் பண்ண, பயப்படாதுங்க, நீங்க வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சுகம் தருவார், நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், இதை செய்யுங்க, கவலைப்படாதுன்னு சொல்லுங்க. சொல்லி பாருங்க, நம்ம கண்களுக்கு முன்பாகவே ஒரு ஜீவன் பாதுகாக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். 2வதாக, இந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முடிக்க போறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வருகிறார். யார் இருக்கா? தோமா இருக்கிறார். இயேசு அறையப்பட்ட போது முதலாவது ஓடிப்போனவன் தோமா. அந்த தோமா தான் இந்திய தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக வந்தான். தோமா இந்தியாவுக்கு வந்ததற்கு அடையாளம் 7 பள்ளிகள், 7 ஆலயங்கள் கேரளாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அரைப்பள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளி திருவிதாங்கோட்டில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. யார்
சந்தேகத்தோடு இருந்தவர். அப்படிதான? வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் தோமாவும் அவருடைய கூட இருந்தான். அக்கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன? சந்தேகத்தோடு இருந்த தோமாவுக்கு போய் சொல்லுகிறார், சந்தேகப்படாத தோமாவே, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்லக்கூடிய வார்த்தை வெளிப்பட இந்த சர்வாயுத வர்க்கமாகிய சமாதானம் என்னும் பாதரட்சையை நாம் தரித்துக் கொள்வதற்கு கிடையாது. செய்யலாமா? திருச்சபை வளரணும்னா ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறது. பயந்து போயிருக்கிற ஜனங்களுக்கு, சந்தேகத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற, பயப்படாது என்று சொல்லணும். சந்தேகத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லணும், நம்முடைய ஆண்டவரால் சுகமாக்க முடியாத நோய் இல்லை, என் ஆண்டவரால் விடுதலையாக்க முடியாத காரியம் இல்லை. என்ன நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய பாதரட்சையை தரித்துக் கொள்ளணும். ஆயத்தம் என்னும் பாதம் எப்போ ரெடியா இருக்கணும். அதுதான் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை விதைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். நம்ம செய்தி கேட்கிறதில்லை. இந்த வருஷத்தில் உங்களுக்குள்ள ஒரு ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்தை தருகிறார். ரொம்ப கவனமா செயல்படணும். நம்ம எழுந்து பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் தருகிற செய்தி இது. முதலாவது, ஆண்டவருக்கு வாசஸ்தலத்தை உருவாக்கணும். இரண்டாவது, ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் இருக்கிறது சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து போராடணும். அதற்கு நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளன் ஆயிரு. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. தேசத்துக்காக நாம் ஜெபிக்கணும். இந்த நாளிலே நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நோய்களோடு, வேதனைகளோடு, வருத்தங்களோடு காணப்படுகிறார்கள். எத்தனை பேர் வெளியே சொல்ல முடியாதபடி தங்கள் பிரச்சனைகளை தங்களுக்குள்ளே வைத்து புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்களை மூடி நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கணும். உங்களுக்கு தெரிந்தவர்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் நோய்களோடு போராடி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. சந்தேகத்தோடு வாழ்விலே இனிமேல் எனக்கு எதுவும் செய்ய முடியாது என்று யார் யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவளை நினைத்து ஜெபிக்க போறோம். தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும். அது நம்மளுடைய கடமை. இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மிகப்பெரிய நோக்கம். தேவன் இந்த ஆலயத்திலே இதற்காக வைத்திருக்கிறார். இதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் செய்கிற, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கடமை என்பதை உணர்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் எல்லாம் கூடும். செத்து போன சரீரத்துக்குள்ளே இயேசு வல்லமை இறங்கும். இந்த நாளிலே உங்கள் வாழ்விலே காணப்படுகிற செங்கடல் போன்ற வழியற்ற சூழ்நிலையிலே செங்கடலுக்குள்ளே வழிகளுக்கு ஆண்டவராலே கூடும். செத்து போன சரீரத்துக்குள்ளே புதிதான ஜீவன் இறங்க முடியும். யார் யாரெல்லாம் நேரத்தில் வீடுகளுக்குள்ளே பலவீனத்தோடு நோய்களோடு இருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னார், உங்கள் கைகளை உங்கள் இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே நீர் செத்துப்போன தேவன் அல்ல. உங்களுடைய வல்லமை வீட்டுக்குள்ள இறங்கட்டும். ஆண்டவரே உங்களுடைய அற்புதங்களுடைய வாழ்வில் நடைபெறட்டும் என்று சொல்லி அவரை கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கே விடுதலை, இன்றைக்கே ஆசீர்வாதம், இன்றைக்கே உங்களுக்கு கற்றுத் தருகிறோம். எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கும்படியாய் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். ஒன்று மாத்திரம் உங்களுக்கு வேண்டும், என் இயேசு ஜீவன் உள்ளது. அவர் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற
உன் வாழ்விலே இயேசுவை கூப்பிடு. அவர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் ஜீவனுள்ளவர். எந்த பாவியையும் புறம்பே தள்ளாத இயேசு நாளை கொண்டு கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனை, இந்த நேரத்தில் இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுவாயா? உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உனக்கு ஜீவன் தரும்படியாக அந்த சராஸ்திரங்களை படைத்த அகலத்தை மாவிலே செய்தாண்டவர். முந்தானியிலே கல்வாரி குருசிலே சிலுவையிலே தொங்கினார். அவருடைய ரத்தங்களே பெற்றதாக இருக்கிறது. உன் சிரசிலே ஊற்றப்படுகிற ரத்தம் உன் சரீரத்துக்குள்ளே பலனை உருவாக்கும். உன் சிரசிலே ஊற்றப்படுகிற ரத்தம் உன் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கும். உனக்கு ஜீவன் தரும் வல்லமை உள்ளதாக அது வெளிப்படுகிறது. இந்த நாளிலும் எங்களுக்காக ஜீவன் விட்டவரை நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமை மகத்துவம் உள்ள தேவன் நீர் அல்லவா? யார் யாரெல்லாம் நேரத்தில் பலகீனங்களோடு சுகவீனங்களோடு வீடுகளுக்குள்ளே படுத்துக் கொண்டிருக்கிறார்களோ உங்களுடைய அதிசயமான கரங்களில் பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. இந்த இடத்திலே யார் யாரெல்லாம் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி வாழ வழி தெரியாதபடி எங்களாய்க்கிறார்களோ உங்களுடைய கரம் அவர்கள் இட்டப்படுவதாக, உங்களுடைய ஜீவன் வெளிப்படும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய திவ்ய பலன் ஆளுகை செய்வதாக. பலவீனமானவர்கள் சரியத்துக்குள்ள மேற்கொள்ளாதபடி பலன் கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியின் வல்லமை அவருடைய இருதயங்களை ஆளுகை செய்வதாக, சிந்தனைக்குள்ள இறங்குவதாக. உங்களுடைய அற்புதமான வாழ்வில் நடைபெறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய திருக்கரத்தில் பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வமே, நமக்கு நன்றி. ஆண்டவர் எங்களுக்கு ஜீவன் கொடுத்தவர் அவருடைய திருக்கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம இடத்திலிருந்து அது பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் தேவனை பூமியில் உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாடுவீரே, இயேசுவே இந்த நாடுவீரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேப்புகளோ பணாசையும் நீ நல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேப்புகளோ பணமாஸ்தியும் நீ நல்லவோ. பரலோகத்தின் செல்வனே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாடுவீரே, இயேசுவே இந்த நாடுவீரே. அந்த நல்ல தெய்வமே, உங்களுடைய பிள்ளை கொடுத்த காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயங்களை திறந்து உங்களுடைய பிள்ளைகள் நமக்காக கொடுத்திருக்கிற காணிக்கையை நீ இருப்பீராக. கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னேன். நிறைவான ஆசீர்வாதம் கொடுப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து ஜெயிக்கும்படியாய் கிருபையினார். ஆமாண்டவருடைய பிள்ளைகள் வீடுகளுக்கு பெறப்பட்டு போகிறார்கள். உடைய பாதுகாப்பு நலன்கள் வைக்கப்படுவதாக. வீடுகளுக்குள்ளே சங்காரம் கடந்து வர அழிக்கப்பட்ட ஆட்டுக்கூட்ட ரத்தத்தை வாசல்களில் நிலைக்காரர்கள் நாங்கள் விசுவாசத்தோடு போசுகிறோம். இரவு நேரத்திலே எங்கள் குடிக்கிற தண்ணீர் புசிக்கிற ஆகாரம் சரீரத்துக்கு ஆசீர்வாதத்தை உருவாக்குவதாக. ஆமாண்டவரே, இரவுலே நீதிமான்களுடைய கூடாரங்களை ரட்சிப்பும் கம்பீர சத்தம் உண்டு என்னுடைய வார்த்தை சொல்லுகிறோம். நீதிமான்கள் படுக்கையில கம்பீரிப்பார்கள் சொல்ல வார்த்தையின் பிரகாரம் கம்பீரமாக நிலைக்கப்படுவதாக. இரவுலே அதாவது நல்ல தூக்கத்தை கற்றுப்படுத்தீராக. அதாவது அதிகாலையில் சீக்கிரமாக எழுப்பி தங்கள் வாழ்விலே அவர்களுக்கு தேவையான மன்னாவை பொறுக்கும்படியாக கிருபையினார். அதிகாலையில் வீடுகளிலே ஜெப சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. அதிகாலையில் வீடுகளிலே பாடலின் சத்தம் கேட்கட்டும் அப்பான். அதிகாலையில் வீடுகளுக்குள்ளே வசனத்தை தியானிக்கிற தியானம் எழுப்பட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தில் நிறைவாய் செழிப்பாய் வாழும்படியாக உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதமான கரங்களை நாட்டு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன்
மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரீருக்கு ஆரவாரமாயென்று ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியானுடைய இணையில்லாத பிரசன்னமும் நம்மை ஒருவரோடு என்றும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென்.